தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23-24. நியாயாதிபதிகள் 6:23-24 வசனங்கள். அதாவது, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, கிதியோன் அவர் தேவதூதனை தரிசிக்கிறார். தரிசித்து விட்டு அவர் பயந்து விடுகிறார். நான் தேவனை முகமுகமாக கண்டேன், ஆகையால் நான் இனி மரித்து விடுவேன் என்று சொல்லி, அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. தேவதூதர்களை பார்த்து விட்டாலோ அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் தேவதூதன் சொல்கிறார், பயப்படாத, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அப்போ கிதியோன் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுகிறார். அப்படி என்றால் ஷாலோம் என்று சொன்னாலே அது எபிரேய பாஷையில் சமாதானம் என்று அர்த்தம். அப்படியானால் பாருங்கள், கடவுள் என்று சொன்னாலே மூக்கு, மொழி, வாய், தலை, கைகால், உடல் இருக்கிறது போல ஒரு மனிதனை போல் நம்ம கற்பனை செய்து கொள்கிறோம். ஏனென்றால் அப்படியே நம்ம போட்டாக்களை பார்த்து அப்படியே பழகிட்டோம். குழந்தையிலிருந்து நம்ம மைண்டில் அதை அப்படியே பதிஞ்சிருச்சு. கடவுள் என்றால் அப்படி அல்ல. கடவுள் என்றாலே சமாதானம் என்று தான் அர்த்தம். அதாவது நம் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், நாம் குடியிருக்கிற அக்கம் பக்கத்தில் அந்த ஏரியாவில் சமாதானம், அந்த குடியிருப்பு பகுதியில் சமாதானம் வேண்டும், நம்முடைய ஊருக்கு சமாதானம் வேண்டும், நம்முடைய தமிழகத்துக்கு சமாதானம் வேண்டும், நம்முடைய தேசமாகிய இந்தியாவுக்கு சமாதானம் வேண்டும், உலகம் முழுவதுமே சமாதானம் வேண்டும். இதுதான் அடிப்படை. ஆகையால் தான் இந்த சமாதானம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுவே கடவுளாகவும் போற்றப்படுகிறது. பாருங்கள், சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறார்கள். தங்கள் இருதயத்துக்குள்ளே வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரே கலவரம், ஒரு நிம்மதியற்ற நிலைமை, ஒரே திகில், பயம். அதனால் தான் ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நீ கலங்காதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். ஆகையால் தேவன் என்றாலே சமாதானம் என்றால் அந்த சமாதானம் நம் இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நம் இருதயத்துக்குள்ளே சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்த வேண்டும். நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்த வேண்டும். நம் இருதயத்தில் அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுதான் சீர்கேட்டின் ஆணிவேர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே இந்த அகங்காரத்திலிருந்து தான் தோன்றும். ஆகையால் நாம் இந்த விஷயத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் எந்தெந்த உருவத்தில் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அகங்காரத்தை சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்மகிட்டையே அது இருந்து நமக்கே குழி தோண்டும். அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. சிலர்கள் சமூக சேவை செய்வார்கள், ஆனால் வெளியில் பார்த்தா அவங்க நிறைய பேர்த்துக்கு அரிசி பருப்பு கொடுப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு பண உதவி செய்வாங்க, நிறைய பேர்த்துக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேர்த்தோட பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, போன்ற ஊனமுற்றவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேணும், இன்னும் தேவைன்னா ஆஸ்பத்திரிக்கு வைத்திய செலவு காசு கொடுப்பாங்க. இப்படி அநேக செலவுகள் செய்வார்கள். இன்னும் ஆஸ்பத்திரியில் உணவுகள் கொடுப்பார்கள். இப்படி எல்லாமே செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே பதுங்கி இருக்கும் நான் என்ற அந்த அகங்காரம், அந்த ஒரு மிருகத்தனம், அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து விட்டால், யாராவது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டால் அவர்கள் வெகுண்டு எழுந்து விடுவார்கள். அதாவது அந்த பிரச்சனையை போலீஸ் வரைக்கும் போய், கோர்ட் வரைக்கும் போய்
தனக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களை நிர்மூலமாக்குற வரைக்கும் அவர்கள் ஓய மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு மறுபகுதி இருக்கிறது, அதுதான் சமூக சேவை. பாருங்கள், இப்படி நாம் இரட்டை வேடம் போடக்கூடாது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து எதை சொன்னாரோ அதையே வாழ்ந்து காண்பித்தார். எதை சொன்னாரோ, ஒரு கணத்திலிருந்தால் மறு கணத்தை காட்டு என்று சொன்னவர் மறு கணத்தை காண்பித்தார். தன்னை சிலுவையில் அடித்து கொலை செய்தவனையும் அவர் பழிக்கவில்லை, அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்காக மன்றாடி பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள் என்று சொன்னார், அதையே செய்தும் காண்பித்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னால் அதையே செய்தும் காண்பித்தார். ஆகையால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணிவு, மனத்தாழ்மை இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட இருதயத்தில் தான் சமாதானம் குடிகொண்டு இருக்கும். அந்த சமாதானம் தான் கடவுளுக்கு அடையாளம். தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறது, அதாவது தேவனோடு நாம் வாசம் பண்ணுதல் என்றால் இந்த சமாதானத்தோடு நாம் வாழ்வது தான். நன்றி.